இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 6ஆம் நாள் 22/7/2025 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:01, லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி காலை 6:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் மிருகசிரிடம் நட்சத்திரம் இரவு 7:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது இரவு 7:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள் அதிகமாகவும் இருக்குங்க. சில சவாலான வேலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையில அமைதியுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லது. பணிகள் சுமூகமாக நடைபெறுவதற்கு சாத்தியமான நாளாகவும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றினாலே போதும். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல கவனமாகவும் பேசுங்க. உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், அனுகூலமாகவும் இருக்கும். இன்று குடும்பத்தினருடன் பயனுள்ள விவாதங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான செலவுகள் பற்றி கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்கால சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இன்று ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வேலை இடத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்விற்கும் பதவி மாற்றத்திற்கும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணமும் கையில இருக்குங்க. சில வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று அவ்வப்பொழுது மனதுல இனம் புரியாத சின்ன சின்ன பய உணர்வுகளும் இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய பய உணர்வுகளாகவும் இருக்கலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். நன்றி மறந்தவர்களை நினைத்து இப்பொழுது வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல பாக்கி தொகைகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவதும் நல்லது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சில நல்ல வாய்ப்புகளும் கூடி வரலாம். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. அலுவலகத்துல அதிகரிக்கின்ற பணிகளின் காரணமாக சற்று சோர்வாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியுடன் செயல்படுவதும் நல்லது. பணியிடங்கள்ல பொறுமையாகவும் இருங்க. இன்று சில தேவையற்ற வாக்குவாதங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. குடும்ப விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. குழந்தைகளினால சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நிலுவையில இருந்து வந்த தொகையை வசூல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல மறைமுகமான விமர்சனங்களும் தோன்றி மறையும்.
சில செயல்கள்ல உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த அனுபவத்தை பயன்படுத்தியும் கொள்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். சில கடினமான சூழ்நிலைகளையும் சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை உறுதியுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. தாமதங்களும் நீங்கும். உங்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில புரிந்துணர்வுகளும் இருக்கும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில கூடுதல் செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய மனதில இருந்து வந்த சில கவலைகளும் நீங்கும். என்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சில அவசியமில்லாத விவாதங்கள்ல கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. செலவுகள்ல கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. இது அவசியம்தானா என்பதை உணர்ந்து செய்வதும் நல்லது. சேமிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தொழில இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாயாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நடைபெறும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இப்பொழுது நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல் துறையில இருக்கிறவங்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். நிர்வாகத்துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு சீராகவும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில காலமாக தள்ளி போய் கொண்டு இருந்த சில வணிக ஒப்பந்தங்களை இப்பொழுது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். குறிப்பாக வாகனங்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று குடும்பத்தினருக்கு இடையே அமைதியும் இருக்கும். வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். வெளியூர் வர்த்தகங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சில வித்தியாசமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதில மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அன்பு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பதும் நல்லதுதாங்க. சில முக்கியமான வேலைகளை இன்று முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற சிறப்பான திறமையின் காரணமாக பணிகளை நன்றாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுங்க. மற்றவர்களுடைய விஷயங்களை பற்றி இன்று உங்களுடைய வீட்டுல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அனுசரணையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்குங்க. சில செலவுகளும் இருக்கும். இதனை நீங்க கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை இப்பொழுது நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு துணையாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். அரசாங்க வகையில பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன லாபமும் இருக்கும். கடன்களை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று நினைத்த வேலைகள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வருமானமும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகத்தாங்க இருக்கின்றது. செலவுகள் கைமீறி போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பாங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுக்கு தேவையற்ற வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். அதனை நிறைவேற்றுவதற்காக நீங்க கூடுதலாக சிரமப்பட வேண்டியதும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. கவலைகளும் நீங்கும். பதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதார முடிவுகளை எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. குழந்தைகளுடைய கல்வி அல்லது போட்டித் தேர்வுகள்ல கவனமாகவும் இருங்க. அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்துல லாபம் தரக்கூடிய புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தனம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகன வசதிகளை மேம்படுத்தியும் கொள்வீங்க. தேடி வந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். பணி மாற்றங்கள் சார்ந்த எண்ணங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம். பெருமை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். நெருக்கடிகளும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். பொருளாதார முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். புதிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆர்வத்தின் காரணமாக செயல்களை விரைந்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நலனுக்காக பயனுள்ள முடிவுகளும் எடுப்பீங்க. உங்களுடைய மனமும் என்று மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலைகளையுமே விரைவாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல அன்பையும் அனுசரணையையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க.
ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இன்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காக சில முதலீடுகளும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தாய் தந்தையரினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் உங்களுடைய நலன்ல அக்கறை காட்டவும் செய்வாங்க. உறுதுணையாகவும் இருப்பாங்க. உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சுமூகமான போக்கும் காணப்படும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பொருள் ஆதாயமும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்துல வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலையில ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சற்று அசதியை ஏற்படுத்தினாலும் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. இன்று ஓரிரண்டு நாட்களாக தள்ளி போய் கொண்டு இருந்த வேலைகள் முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகள்ல இன்று பிஸியாகவும் இருப்பீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிக்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. வாழ்க்கையில இன்று புதிய பாதையில பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு பெரிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவசாயம் அல்லது நிலம் தொடர்பான துறைகள்ல முதலீடுகளும் செய்யலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களை பற்றிய சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். இன்று வருமான உயர்வு குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய வழியில புரிதல்களும் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல கவனத்தோடு இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். அனைவரிடத்திலுமே கனிவாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நல்ல ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. என்று மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். சில சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளை இன்று அவ்வளவாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். நீங்களே உங்களுடைய வேலைகளை செய்வதும் நல்லது. பணி வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகளும் பொறுப்புகளும் இருக்க தங்க செய்யும். சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து முக்கியமான செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உறுதியுடனும் காணப்படுவீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பணவரவும் இருக்கும். இன்று உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த உறவினர்கள் மனம் மாறி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். என்று உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் தடையில்லாமல் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. இப்பொழுது அவர்களுடைய ஆதரவுகளையும் எதிர்பார்க்கலாம்.
புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்மொழி உறவினர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தொடங்குகின்ற சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல பிரச்சனையாக இருந்து வந்த சில விஷயங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளும் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உற்சாகத்துடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்திற்கான புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறவங்களுக்கும் உயர் கல்விக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் வெற்றியும் உண்டாகும். அதிக உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கண்கள் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். என்று பெரிய பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கூட்டு தொழில இருக்கிறவங்க வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. என்று பெற்றோர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சந்தேக உணர்வுகளினால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். தடைப்பட்ட பணிகளும் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் படுவீங்க. புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரலாம். நிறைவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று சுமூகமான போக்கும் இருக்கும். புதிய வழிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சந்தேகமான உணர்வுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக செயல்பாடுகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில முக்கியமான விஷயங்கள்ல இன்று ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடவுள் வழிபாட்டிற்கு இன்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இன்று நீங்கள் முடிக்கக்கூடிய சில வேலைகள்ல கால தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடன் இருப்பதும் நல்லது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்குங்க. ஆனால் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. வரவுக்கும் செலவுக்கும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வாமையின் காரணமாக சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பாராத யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தேவையற்ற பேச்சுக்கள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது. உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நடக்குமா நடக்காதா என்று இருந்த சில வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு துறை வேலையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். எதிர்பார்த்தது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மன உறுதியினால தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படி நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடன் எந்த ஒரு வேலைகளையும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பாக்கி தொகைகளை வசூல் செய்யும் பொழுது கனிவாக பேசுவதும் நல்லது. விதண்டாவாதமான பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். அறிவுபூர்வமாகவும் செயல்படுவீங்க. புதிய திறமைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நீதிமன்ற வழக்கு அல்லது வரி தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க.
நிலம் அல்லது வாகனங்கள் வாங்குகின்ற எண்ணங்களும் ஏற்படலாம். நல்ல காரியங்களுக்காக செலவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய துறையில முன்னேற்றமும் இருக்கும். மனதில் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இடமாற்றங்கள் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். புதிய முயற்சிகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சக ஊழியர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று சற்று பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று மனதுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு குழப்பமான எண்ணத்துடனும் இருப்பீங்க. எதையாவது இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. நேர்மறையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. தியானம் மற்றும் பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்றும் சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். பணியில நிலுவைகள்ல இருந்து தப்பித்தும் கொள்வீங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. மனக்கசப்புகளும் நீங்கும். குறைபாடுகளும் நீங்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்ற சமமாக தங்க இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத உதவிகளும் தேடி வரலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நண்பர்கள் இப்பொழுது உறுதுணையாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலர் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகளும் தேடி வரலாம். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகளும் கூடி வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில திருப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் இருக்கும். துணிச்சலாக முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலம் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டு வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகளை உற்சாகத்துடன் முடிக்கவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த கஷ்டங்களும் நீங்கும். சேமித்து வைத்திருந்த பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகளும் தீரும். மன அமைதியும் உண்டாகும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் தகராறுகள்ல இருந்து வந்தவர்களுக்கு நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய திட்டங்களை தொடங்குவது தொடர்பான வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பங்குச்சந்தை அல்லது வர்த்தகம் தொடர்பான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் உறவுகள்ல செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய பிடிவாத குணம் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல அனுகூலமான சூழலும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய விஷயத்துல மாற்றங்களும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வேகத்தையும் காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சமநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நினைத்ததை அடைவதற்கு இன்று குறைவான முயற்சியே இருந்தாலே போதுங்க. சுமூகமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியாற்றும் விதத்துல முன்னேற்றமும் இருக்கும். சக பணியாளர்களுக்கு நீங்க ஒரு முன்மாதிரியாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்ற கலகலப்பாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சமமாகவும் இருக்குங்க. கணிசமான தொகையை தக்க வைத்தும் கொள்வீங்க. கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று கூடுதல் ஆற்றலுடன் செயல்பட வேண்டியதும் இருக்குங்க. அதற்கான உத்வேகமும் இன்று உங்ககிட்ட இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய பண தேவைக்காக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. தொழில் போட்டிகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. போட்டி பந்தயங்கள்ல ஆர்வத்துடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பதவியில மேன்மையும் உண்டாகும். இன்று சாதகமான வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று விழிப்புணர்வுடனும் உற்சாகத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அலுவலகத்துல ஓரளவிற்கு உற்சாகமான போக்கும் இருக்கு. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. என்று சில தேவையற்ற பயணங்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கும் சில்லறை விற்பனையில இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றமும் இருக்கும். ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக முதலீடுகளும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்கள் இதற்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். சில அனுபவத்தின் மூலமாக மனதளவுல புதிய பக்குவமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று நீங்கள் ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தகவல் தொடர்பாற்றல் திறமையின் காரணமாக உங்கள் பிரியமானவர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மற்றவர்கள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். திறம்பட செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுக்கு என்று சில கால அட்டவணைகளை அமைத்துக் கொண்டு செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான சந்திப்புகளும் நடைபெறும். மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்துல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தொழில்ல இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க.
வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். பெரிய மனிதர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உறுதுணையாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சில ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு லேசான தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்துல சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களும் சென்று வருவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். பணிகளை சக ஊழியர்களிடத்துல ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்ப்புகளும் இருந்தாலும் சில எதிர்பாராத விதத்துல ஒரு திட்டத்துல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இதன் மூலமாக தடைப்பட்டு இருந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினர் அல்லது மாமன் வழி தரப்புல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல பொருளாதார பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சமூக மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள்ல அதிக ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல ஒற்றுமையும் இருக்கும். சில உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உழைப்பிற்கு உண்டான நல்ல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று புதிய திட்டத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். புதிய தொழில் வாய்ப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவ்வப்பொழுது அமைதியாகவும் உணர்வீங்க. எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் இருப்பதும் நல்லது. சுறுசுறுப்புடனும் நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள்ல வேலையின் தரத்தை உயர்த்தவும் செய்வீங்க. இன்று வேலையினுடைய நேரமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிப்பதற்கு சில சிரமங்களும் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. எதையும் எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. இன்று குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல கலகலப்பும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே புத்திசாலித்தனத்தினால தீர்க்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக பார்க்காத நண்பர் ஒருவர் வீட்டுக்கே தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல பிள்ளைகளுடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல எதிர்பாராத உயர்வும் உண்டாகும். இன்று நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. தொழில உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. பயணங்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடுவீங்க. புதிய பொருட்களும் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியுடன் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்கும். பொருளாதார ரீதியாக இன்று நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலையில நிரந்தர தன்மையும் ஏற்படும்.
வியாபாரத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக லாபத்தையும் பார்த்து விடலாம். குழந்தைகளுடைய கல்விக்காக செலவுகளும் அதிகரிக்கும். வாகனங்கள் அல்லது சொத்துக்கள் தொடர்பான செலவுகளும் ஏற்படலாம். இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதில் நினைத்த காரியங்களும் கைகூடும். உடன் பிறந்தவர்களினால ஆதரவான சூழலும் இருக்கும். சமூக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல முன்னேற்றமான சூழலும் இருக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மறைமுகமான சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். மனதில் நினைத்த காரியங்களும் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று கீழ் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்மறையான எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெற்றி பெறுவது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். பணியில பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய மேலான கவனத்தை வேலையில செலுத்துவதும் நல்லது. தேவையற்ற சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய அணுகுமுறையில கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் நினைத்த வேலைகள்ல ஒன்று நல்லபடியாகவும் முடிவடையும். துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு பொறாமையையும் ஏற்படுத்ததாகவும் இருக்கும். தொழில் போட்டிகளும் இருக்க தங்க செய்யும். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். இன்று சிறப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் இப்பொழுது மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பொறுப்பாகவும் இருப்பாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முயற்சிகள் வெற்றிகரமாக முடிவடையக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று வேலைகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குறிப்பாக வீட்டுல ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். எலக்ட்ரானிக்ஸ் அல்லது வாகனங்கள் தொடர்பான பழுதுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகளும் ஏற்படலாம். புதிய வியாபாரம் அல்லது முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. என்று உங்களுடைய தனித்தன்மையை கண்டறியவும் செய்வீங்க. நீண்ட கால லாபம் தரும் திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைப்பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகளினால வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். முதலீடுகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய தனித்தன்மையை கண்டறியவும் செய்வீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் துடிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திடமான சிந்தனையுடனும் இருப்பீங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. வேலையில மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. முதலீடுகள்ல ஆலோசனைகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. என்ற எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன தொல்லைகளும் நீங்கும். இன்று சற்று நிறைவாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த இடர்பாடுகளையும் கலைந்தும் விடுவீங்க. வியாபாரத்துல லாபம் நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். தொழில எதிரிகளுடைய முயற்சிகளை நீங்க தோற்கடிக்கவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல அதிகப்படியான நேரம் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. சலிப்பான வேலைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கல்களும் நீங்கும். முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான உத்வேகமும் உங்ககிட்ட இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொருளாதார ரீதியாக கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க திட்டத்தின் மூலமாக லாபமும் உண்டாகும். சில சமூக நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன திருப்தியாகவும் உணர்வீங்க. இன்று ரியல் எஸ்டேட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றில் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மனதுல புதிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு சார்ந்த நுணுக்கமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. வெளிநாட்டு பயணங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆதரவுகளையும் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.